ஸோ அது நான் படம் ஆரம்பிச்ச அன்னைக்கு நான் சொன்னேன் எல்லா அவார்டும் அந்த பொண்ணு வாங்குவாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சு வச்ச வி சுமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நைனிகா பற்றி சொன்னோம்னா, நைனிகா நான் டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது இன்னும் குட்டியாக இருந்தாங்க, இவ்வளோ தான் இருந்தாங்க. அப்புறம் ஷூட்டிங் வரும்போது கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்க. வாழ்க்கையில் நான் டைரக்ஷன் அதிகமாக கற்றுக்கிட்டேன்றது வந்து அவங்கள்ட்ட இருந்துதான். ஷார்ட்டை கம்மி பண்ண நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டதே கிடையாது, எப்பயுமே கேட்க மாட்டேன். ஓகே இன்னொரு ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நைனிகா மட்டும் அப்படி சொல்லவே முடியாது. ஒரு ஷாட்னா ஒரு ஷாட் தான், அதுக்கு மேலே கேட்டால் கிடைக்காது. ஸோ டைரக்ஷன் இன்னும் கற்றுக்கிட்டது வந்து நைனிகாட்ட. அண்ட் என்னோட முதல் குழந்தை அப்படின்னு நான் நினச்சது வந்து நைனிகா தான். நான் கதை எழுதும் போது ஒரு அப்பாவாகவே எழுதுனேன், நான் பொண்ணு எப்படி இருக்கணும்னு. ஸோ என் பொண்ணை நினச்சா எப்படி நடிக்கும், என் பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். ஸோ நைனிகா தான். தேங்க்யூ மீனா மேம், நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்காது. தேங்க்யூ மீனா மேமோட மதர், அவங்க வந்து ஸோ ஸ்வீட், ஷூட் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் இது நடந்திருக்காது. இதெல்லாம் தாண்டி ஒரு நன்றி வந்து விஜயனுக்கு சொல்லணும். ஏன்னா ஷி வாஸ் 4.5 when she acted. ஸோ அந்த 4.5 years ஒட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் கான்சியஸ்னஸ் அதெல்லாம் இருக்காது. அவங்க பாடி ஜாலியாக இருப்பாங்க. அதை பொறுத்துக்கு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டைரக்ஷன் இன்னும் கற்றுக்கிட்டது வந்து நைனிகாட்ட. அண்ட் என்னோட முதல் குழந்தை அப்படின்னு நான் நினச்சது வந்து நைனிகா தான். நான் கதை எழுதும் போது ஒரு அப்பாவாகவே எழுதுனேன், நான் பொண்ணு எப்படி இருக்கணும்னு. ஸோ என் பொண்ணை நினச்சா எப்படி நடிக்கும், என் பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். ஸோ நைனிகா தான். தேங்க்யூ மீனா மேம், நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்காது. தேங்க்யூ மீனா மேமோட மதர், அவங்க வந்து ஸோ ஸ்வீட், ஷூட் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் இது நடந்திருக்காது. இதெல்லாம் தாண்டி ஒரு நன்றி வந்து விஜயனுக்கு சொல்லணும். ஏன்னா ஷி வாஸ் 4.5 when she acted. அன்னைக்கு நான் சொன்னேன் எல்லா அவார்டும் அந்த பொண்ணு வாங்குவாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சு வச்ச வி சுமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நைனிகா பற்றி சொன்னோம்னா, நைனிகா நான் டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது இன்னும் குட்டியாக இருந்தாங்க, இவ்வளோ தான் இருந்தாங்க. அப்புறம் ஷூட்டிங் வரும்போது கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்க. வாழ்க்கையில் நான் டைரக்ஷன் அதிகமாக கற்றுக்கிட்டேன்றது வந்து அவங்கள்ட்ட இருந்துதான். ஷார்ட்டை கம்மி பண்ண நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டதே கிடையாது, எப்பயுமே கேட்க மாட்டேன். ஓகே இன்னொரு ஷாட் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நைனிகா மட்டும் அப்படி சொல்லவே முடியாது. ஒரு ஷாட்னா ஒரு ஷாட் தான், அதுக்கு மேலே கேட்டால் கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தெரியோட ஃபர்ஸ்ட் அவார்ட் எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அடுத்த வருஷத்துல தில்லாவே சொல்லுவேன், நைனிகா நிறைய